அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம், பாட்டாளிகள் பலம், விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கும் 10 ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள். அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது. காரணம், இது எங்களுடைய பகுதி, எங்களுடைய தொகுதி, நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பென்னாகரம் ஃபார்முலா, இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி ஃபார்முலா. பென்னாகரம் ஃபார்முலாவில் களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே 2வது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது. அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இவ்வளோ காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி. இந்த தொகுதியில் ஒரே ஒரு தொழிற்சாலை, அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை, சக்கரை ஆலை. இது 1970 72 வந்தது. இன்னைக்கு ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க. இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள், இப்போ இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ அமைச்சர்கள் இருந்தோம், ஆளுங்கட்சியும் இருந்தோம், இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்குறோம். தேர்தல் நேரத்தில் வரீங்க, 10 அமைச்சர்கள் இப்போ வரீங்களே, இவ்வளோ காலமாக எங்கே போனீங்க? தொகுதி மக்களை பார்த்தீங்களா? தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா? விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா? இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். தமிழ்நாட்டிலே அதிக டாஸ்மாக் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். கல்வி அறிவு கடைசியில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த தேர்தலுக்கு மட்டும் 10 அமைச்சர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஏன் அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் இப்போது கள்ளச்சாராய சாவு 4 பேர் செத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த ஊடகங்களை செய்தி வெளியிடக்கூடாது. ஆமாம், என்ன செய்தி வெளியில் இவங்க சொல்லிட்டாங்கன்னா செய்தி வெளியிட மாட்டாங்களா ஊடகங்கள். அதனால் இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம். சமூக நீதி காத்த மண் இந்த மண், தியாகம் செய்த மண் இந்த மண், இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண். இந்த மண்ணில் நடக்கின்ற இடைத்தேர்தல் இது. அதனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதில் இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம், இப்படிலாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான். பாட்டாளிகள்லாம் யார்? நெத்தியில் வேர்வை வரவங்க பாட்டாளி. அது யார், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் இருந்தாலும் சரி, எல்லாம் பாட்டாளிகள் தான். அதனால் இது நிச்சயமாக. ஆனால் சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. எள்ளளவும் தகுதி கிடையாது. மேடைக்கு மேடை சமூக நீதினு வாழ்க்கையே பேசிகிட்டு இருக்காங்களே. என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்கள்? கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு.
ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கின்ற ஒரு 4-5 அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். நான் அவங்க அமைச்சர்களாக நான் பார்க்கல, அவங்கள வியாபாரிகள் வணிகர்களாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு 3 வணிகர்கள் இந்த தொகுதியில் பொறுப்பு எடுத்திருக்காங்க. இப்போ எதுக்கு? KN நேருக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் இருக்கா? எதுக்கு வந்திருக்காரு இங்கே பொறுப்பு? வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் இங்கே பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம், அதுக்காக தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. இதுவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம், டெல்லி கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்குறோம். அமைச்சர்னு யாரும் உள்ள வரக்கூடாதீங்க, பொறுப்பெல்லாம் வெளியில் கழட்டி வச்சுட்டு வாங்க. தேர்தல் என்பது சமமாக இருக்கணும். அது இடஒதுக்கீடு கொடுக்குறோம் 3 ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக, ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவார். இந்த தேர்தலில் கொடுக்குறோம் எத்தனை முறை பார்த்தோம். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ கோரிக்கை, எவ்வளோ கேட்டோம், எத்தனையோ போராட்டம். பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகாரில் நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான சமூக நீதி. கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலத்தில் பண்ணுறது உங்களால் பண்ண முடியாதா? ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது, மனசு கிடையாது. அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுற்றி இருக்கிற 3-4 வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க. வேண்டாங்க, இது பிரச்சனையாக இப்படி ஆகிடும். என்ன பிரச்சனையாக போகுது? இன்னும் இருக்குது களத்தில், நீங்கள் பார்க்க போகிறீங்க, எல்லாம் பார்த்துக்குவோம். எப்படி எதிர்கொள்வோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நாங்கள் களத்தில் பார்த்துப்போம். நிச்சயமாக இந்த தேர்தலில் அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறாரு. இவங்களை ஆளுங்கட்சி நம்புறது ஒன்லி பணத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மக்கள் சக்தி, மக்களுடைய உணர்வு, மக்களுடைய எழுச்சி, மக்களுக்கு ஒரு மாற்றம், அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் வேணும். அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த தொகுதி, மீண்டும் சொல்கிறேன், இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்லை, இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் கடைசியில் இருக்குது இந்த மாவட்டத்தில். இதில் இங்கே ஒரு அமைச்சர், அங்கே ஒரு அமைச்சர், இங்கே ஒரு அமைச்சர், இப்படிலாம் வந்துட்டு நியமனம், பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாமல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள்லாம் வர இருக்கிறாங்க, வந்து பிரச்சாரம்லாம் மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்றா வர திட்டமிருக்கிறாங்க. அதனால் என்ன தேதி, என்ன எப்படி செய்ய போகிறோம்லாம் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. அதுக்கு என்னால் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடலைங்கிற கொள்கையில் இருந்தீங்க, திடீர்னு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான அதான் இன்றைய அரசியல் சூழலில் கருதி எங்களுடைய நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு. 2 நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செயல்வரை கூட நடத்துறாங்க. பேசின அமைச்சர்கள் அத்தனை பேருமே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமக எதுவுமே செய்யலன்றது நேற்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களுமே அவங்க அமைச்சர்களா இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்தில் அமைச்சர்களா இருக்கிறதே பாமக தான் காரணம். பாமக இல்லைன்னா அவங்க அமைச்சர்களா இல்லை, அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த கட்சியும் சரி, அந்த கட்சியும், 2 கட்சியிலையும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்கள் தான், பாமக தான் காரணம். ஆனாலும் திமுகவுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை இழிவாக பேசுவாங்க, சமுதாய ரீதியில் எங்களை இழிவுபடுத்துவாங்க. அந்த திமுகவில் இருக்கிற வன்னியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க, பேசுவாங்க, என்னமோ இப்போ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது கிடையாது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டாக கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போகிறதில்ல. மக்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், அவங்களோட போலி பேச்செல்லாம் தெரியும். தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அக்கறை வந்த போன்ற ஒரு தோற்றம் வரும். அதனால் இதெல்லாம் நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது? அது ஒரு பில்டிங், அவ்வளோதான். அதனால் இந்த மக்கள் படிப்பு வந்துடுமா?
இல்லை இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா? இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா? முன்னேறிடுவாங்களா? ஒரு பில்டிங் கட்டினா நாங்கள் மணிமண்டபம் அது கட்டலை, அதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாருங்க, அவர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம், எப்படி கட்டுவோம், என்ன கட்டினீங்க? அதெல்லாம் இது விளம்பர அரசியல். அதெல்லாம் நாங்கள் வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்கள் பென்ஷன் கொடுக்குறோம். என்ன பென்ஷன் கொடுத்தீங்க? எவ்வளோ கொடுக்குறீங்க? 3000 ரூபாய். ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கு தெரியுமா? ஒரு தியாகி குடும்பத்தில் 100 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற 3000 ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம்? நாங்கள் கேட்கறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க? இந்த மக்களுக்கு வந்து கல்வி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், படிப்பு வேணும், வேலை வேணும், வாழ்வாதாரம் வேணும் தான் அவங்க தியாகம் பண்ணாங்க. அதை விட்டுட்டு நாங்கள் 3000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்கள் பில்டிங் காட்டுறோம், இதெல்லாம் வேணாம் ஐயா. நீ இடஒதுக்கீடு கொடுங்க, சமூக நீதி நிலைநாட்டுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அதுதான் நான் கேட்குறோம். அதனால உண்மையான சமூக நீதி. இடஒதுக்கீட்டுல அந்த 21 குடும்பங்களுக்கு பாமக என்ன செய்யுது? நாங்க எங்க ஆட்சியில 3000 கொடுத்தோம். நாங்க இது வரைக்கும் அதிகாரத்தில் வரல. அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம். நாங்கள் செய்யறது நாங்கள் விளம்பரம் படுத்துறது கிடையாது. வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு, வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம், நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும். இதுதான் சொல்கிறது 1-2, இன்னும் எவ்வளோ செஞ்சுருக்கிறோம். இருக்கிற தியாகிக்கு வேலை வாய்க்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் திருமணம் அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து செஞ்சதை சொல்கிறது வந்து எனக்கு வந்து அது ஒரு என்ன தப்பாக நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் எவ்வளோ செய்கிறோமோ அதனால் வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது. எவ்வளோ நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இன்னும் 3000 ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டீங்களே, 3000 ரூபாய் எத்தனை பேர் பிரிச்சுப்பாங்க? பேச வர்றாரு யார்? ஜெகத் ரட்சிகர். அவர் பேச சொல்கிறாங்க, அவர் பேசுகிறாரு. அவர் என்ன பண்ணார்? அது கேட்கலாம், எவ்வளோ கேள்வி கேட்கலாம். அது அப்புறம் எம்ஆர்கே பேசிட்டாரா இல்லையா? அடுத்து நாளைக்கு பேச போகிறாரு. சிவசங்கர் பேசிட்டாரா? பேசிட்டாரா? அதுக்கு துரைமுருகன் அவர் பேச விட மாட்டாங்க. அவர் சொன்னாலும் அவர் பேச மாட்டார். அப்படி அவர் டீசெண்டாக போயிடுவார். வேறு யார் இருக்கா? இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே தான். ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதி யார் இருக்காங்களோ அந்த ஜாதியை வச்சு தான் அவங்கள வந்து இழிவுபடுத்துவாங்க. இதுதான் திமுகவுடைய கொள்கையே. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதி குறித்தும் பேசுறீங்க. இது வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு வேண்டாம் எங்கேயா சொல்லியிருக்கீங்களா? இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல யார் சொன்னாங்க சொல்லுங்களேன். யார்? அவர் சொல்லுவாரு. என்ன உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு, கேஸ் இருக்குது, இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. சும்மா ஸ்டே கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பெயிலில் தான் இருக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்புன்றது மத்திய அரசு தான் எடுக்க முடியும், மாநில அரசு அதை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை. அப்போ பீகார்ல எப்படி எடுத்தாங்க? பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்து கணக்கெடுத்து நடத்தி அதில் 60 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 75 விழுக்காடாக உயர்த்திருக்கிறார். அவர் எப்படி பண்ணாரு? அதில் கணக்கெடுப்பு நடத்தி அதில் என்னன்னா 19 குறியீடுகளை எடுத்திருக்கிறார். அந்த யார் அந்தந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ, தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ, அவங்கள எந்த நிலையில் இருக்கிறாங்க, வீடு இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறாங்களா, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ நிலம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி கணக்கெடுப்புலாம் நடத்தி அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல, இதெல்லாம் எடுத்து அதில் 1,86,000 குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த 1,86,000 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார். அதுதானே சமூக நீதி. அது நீதிமன்றம் அதை தடை கொடுக்கலையே. இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் மூச்சு, எங்கள் உயிர் மூச்சு. பேசுறது என்ன கொடுக்க வேண்டியது தானே. அப்புறம் என்ன நீங்க பேசுறீங்க? நீட் தேர்வு தொடர்ந்து குளறுபடி சம்பந்தமா பல மாநில முதலமைச்சர்களே கண்டனம் தெரிவித்து போராட்டம் செய்யறாங்க. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாமகவுடைய எங்க நிலைப்பாடு அதுதான். எங்க நிலைப்பாடு, நாங்க கூட்டணி போனா நாங்க நிலைப்பாடு நாங்க மாத்திக்கிறது திமுக மாதிரி நாங்க மாத்திக்க மாட்டோம். ஒரே நிலைப்பாடு தான் இருப்போம். நீட் தேர்வு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு தேர்தல். முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் அதான் எல்லாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சி தான் கூட்டணி சேரணும்னு ஒன்றும் கிடையாது.
தேர்தல் கூட்டணி அதில் வேற. அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு. உச்சநீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க, பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு, சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அது நிச்சயமா அது எடுக்க வேண்டும். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போங்க. இது இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கேட்க மாட்டீங்களே, என்ன கேள்வி கேட்கணும் நீங்கள்? கள்ளக்குறிச்சியில் கேளுங்க. அது அப்பயே நீங்க சொன்னீங்க, மீடியாவில் வரவிடாம பாத்துக்கிறாங்க சொன்னீங்க. அதான் அப்போ நீங்க கள்ளக்குறிச்சியில இப்ப 4 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தா சொல்லப்படுது. அதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து மறுப்பு தெரிவிச்சாரு, கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சரி, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு 10 பேர் அட்மிட் பண்ணி, எத்தனை பேர்? 10 பேர் இருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காங்க 10 பேர். அப்புறம் வேற என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு? முதலமைச்சருடைய பொறுப்பு. ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த மரக்காணத்தில் நடந்தது, மரக்காணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இடைக்கரை நாடு அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கே இன்னொரு சம்பவம் நடந்தது, அல்ல ஒரே நேரத்தில் நடந்தது. அப்புறம் எதுக்கு நீங்கள் டாஸ்மாக் சாராயம் விற்கிறீங்க? என்ன காரணம் சொல்கிறாங்க? அரசு சாராயம் விற்கலைன்னா இது போன்ற கள்ள சாராயம் வந்துடும், விற்றுடுவாங்க, அதனால கள்ள சாராயம் சாவு வரும்னு. கள்ள சாராயம் சாவை விட நீங்கள் விற்கிற சாராயத்தில் தான் சாவு, கோடிக்கணக்கான சாவு, கோடிக்கணக்கான குடும்பம் நாசமாயிட்டு. அதனால் சட்டம் ஒழுங்கு கிடந்து நீங்கள் விற்கிற சாராயத்தினால தான். ஒரு 5 நாளைக்கு முன்படி திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் ஒன்று பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான், வரையான்னு கேட்குறான். பட்ட பகலில் திண்டுக்கல்ல ஒரு பெண்ணை ஒரு குடிச்சிட்டு வந்த நபர் பார்த்து சுற்றி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு. இப்போ தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக். அது சொல்றதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. எதுங்க? எங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் சொல்லுங்க. See, first thing which is going against development is these Tasma shows. And this district per se, Vilpuram district per se, is the most backward district of Tamil Nadu, which Vikravandi comes under. There's only one industry in Vikravandi, the sugar factory, which started in 1972, and only 300 people are working there. That's all. And this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many people. And this constituency is just the same. And this is an agrarian constituency based on agriculture and dependent on rain. There is no river, perennial river or nothing to feed this. So that is our priority here, like. And there's one scheme called Nandan Kalwai scheme, which has been there for, I don't know, I think 30-40 years. Whichever chief minister comes, first thing they will say is, once we'll come, we'll have the Nandan Kalwai. Till date, nothing has happened to Nandan Kalwai. Coming back to this district per se, Vilpuram has got the highest huts in Tamil Nadu. And they have not done anything to it. Vilpuram district comes the last in literacy rate. The last 10th and 12th exam, Vilpuram, this year it was, I think, the second last or third last. Maybe, but last year, a year before, all that, it was the last. And per capita income, you see, Vilpuram comes under one of the last 3 in Tamil Nadu. So, based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vilpuram. But which these people are not doing anything. They see these people as only vote banks. They don't do anything for their development. They have not done for the development. And during election, they come, they give money, and then they give these Tasmac bottles, and then they win, and then next day that's it. So that's all this has been happening. And our concept of special agro-economic zone for Vilpuram district, because this is an agricultural agrarian society based on agriculture, it needs to be there. And we need Sipcot industrial estate, not on agricultural land. There are fallow lands there in this district, and you pick it up and then start industries like. And so these are some of the things where the government needs to focus on. Can we consider this as your promises? Yeah, absolutely. This is what we are going to do. We're going to talk to them. During the campaign, this is going to be our campaign. Thank you. Nandi.